பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடாக்கோடிய பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பேத்துக்குரியவர்களே, வருகிற சனிக்கிழமை 2வது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பெட்டுமணி ஜங்ஷன் பாலத்துக்கு கீழாக அந்தோனியால் கோயில் போகிற வழியில் இருக்கிற அந்த ஒய்எம்சி ஹால் உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா அங்கே லெஃப்ட் சைடில் ஒரு கூட்டம் நடக்கும், அங்கே போய் ஏமாந்துடாதீங்க, அதுக்கு நம்ம சம்மந்தமே கிடையாது. வலது பக்கமாக படியேறி மேலே வருவீர்கள் என்றால் அங்கே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். காலை 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கும், 1 மணிக்கு முடியும். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். அது மாத்திரமல்ல, அங்கே வருபவர் அனைவருக்கும் மிக சிறப்பான விருந்து வழங்கப்படும். கன்னியாகுமரியில் மார்த்தாண்டம் பகுதியில் எக்கச்சக்கமான ஆண்டுடைய பிள்ளைகள் இருக்காங்க. நம் நிகழ்ச்சிகளில் நாள்தோறும் பார்க்குறீங்க, நீங்கள் ஏன் வரக்கூடாது என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை காலை 2வது ஞாயிறாக இருக்கிறபடினாலே காலை 10லேருந்து 12 மணி வரைக்கும் ஆசிரியர் தேவனுடைய மாளிகையில் நான் காத்திருப்பேன். யாராவது என்னை தனிமையில் சந்தித்து ஜெபித்து ஆலோசனை பெற்று செல்ல வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் தாராளமாய் வரலாம். பேத்துக்குரியவர்களே, அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் நடத்தி வருவது நீங்கள் அறிவீர்கள். நிறைய பேர் தங்கியிருக்கிறாங்க. தினந்தோறும் அவர்களுக்கு 3 நேரம் ஜெபம் நடத்தப்படுகிறது. கணமிக்க குருவானவர்கள் வரம்பெற்ற ஊழியர்கள் வந்து ஜெபத்தை நடத்துகிறாங்க. அதனால் அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. நல்ல சுவையான விருந்து 3 வேளையும் வழங்கப்படுகிறது. நல்ல காற்றோட்டமான வசதி உள்ளது. நல்ல வாக்கிங்லாம் போகலாம். இதை விட ஒரு சிறப்பான முதியோர் இல்லம் மிக குறைந்த கட்டணத்திற்கு எங்கேயும் கிடைக்காது என்பதை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறோம். உடனே நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். அங்கேயே தங்கியிருந்து வேலை செய்ய விரும்புகிறவனும் கூட என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனாலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக பாருங்கள், லூக்கா 10வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரியோவுக்கு போகிற கல்லர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போனதே முதல்ல தப்பு. எருசலேம் என்பது தேவனுடைய பட்டணம். எரிகோங்கிறது வந்து சபிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துக்கு போகும்போது மிகவும் துரஷ்டவசமாக கல்லர் கையிலே ஒருவர் அகப்படுறார். அதனால் அவரை அடித்து அவர்கிட்ட இருந்த காசெல்லாம் பிடுங்கி குற்றுயிரும் கொலையுருமாக போட்டு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். எரிகோ என்பது ஒரு சபிக்கப்பட்ட இடம். எரிகோ என்பது சாபத்துக்குரிய ஒரு இடம். எருசலேம் என்பது ஆண்டவருடைய பட்டணம். அங்கே இருந்துட்டு எதுக்கு எரிகோவுக்கு போகணும்? ஏன் சாபத்தை நோக்கி போகணும்? ஏன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்கணும் என்பதுதான் இந்த நாளில் நாம் முதலாவது கேட்கின்ற கேள்வி. பிரச்சனைகள் நம்மை பிடித்து கொள்வது வேறு, நாம பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்குவது என்பது வேறு. இதுதான் நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். கிளாஸுக்கு போகிற பசங்களை திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் பிரச்சனைகளை சிக்க வைப்பாங்க. செய்யாத தப்புக்கு சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க, டிஸ்மிஸ் பண்ணி விட்டுருவாங்க. சரி, இது பிரச்சனை தேடி வருது, ஓகே. ஆனால் அங்கே போயிட்டு வாத்தியாட்ட வம்பு இழுக்கிறது, அடிக்க போகிறது, கூட இருக்கிற பசங்களை அடித்து பிரச்சனையை வம்பை வந்து விலைக்கு வாங்குவாங்க. ஒரு சில வெளியே வந்தாலே வம்பை விலைக்கு வாங்குவாங்க, பிரச்சனைகளை விலைக்கு வாங்குவாங்க. அவங்களுக்கு சும்மா இருக்க முடியாது. எங்கேயாவது ஏதாவது பேசி அவங்க பிரச்சனையை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. மேடை பேச்சில் பேசும்போது ஏதாவது தேவையில்லாமல் பேசி
அவங்க அந்த வம்பை விலகி வாங்கிட்டே இருப்பாங்க. பிரியத்துக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நம்மை சந்திக்கிற பொழுது அது தானாக வந்து நம்மை பிடித்தால் அல்லது ஆண்டவர் அனுமதி கொடுத்து நம்ம பிடிச்சா ஓகே, துரதிர்ஷ்டவசமாக அப்படி வந்துருச்சுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆனால் நாம் ஒரு காலம் பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்கக்கூடாது. தேவையில்லாத இடத்துல போய் நம்ம நிற்கிறது, தேவையில்லாத மனுஷங்கிட்ட பழகிறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது, தேவையில்லாத உறுதிமொழிகளை கொடுக்கறது, தேவையில்லாமல் பணத்தை செலவழிக்கிறது, நேரத்தை செலவழிக்கிறது, இதுதான் வாழ்க்கையில் பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்குவதற்கு சரியான ஒரு காரியம். இந்த மனிதன் மாத்திரம் எருசலேமில் இருந்திருப்பார்னா கலர் கையில் அவர் அகப்பட்டிருக்கவே மாட்டார், அவர் அடிச்சிருக்கவே முடியாது, அவரை தொட்டிருக்கவே முடியாது. ஆண்டுடைய பாதுகாவல் அவருக்கு இருந்திருக்கும். ஏன்னா அந்த பாதுகாவலை விட்டு அவர் வெளியே வந்ததுனால தான் சாத்தா அவரை தொட்டு விட்டான் என்று பொல்லாத மனிதர்கள் அவரை அடித்தார்கள் என்று நாம் காண்கிறோம். எனவே வாழ்க்கையில் ஞானமாக வாழ கற்றுக்கொள்வோம். ஞானத்தை கர்த்தர் சம்பாதிக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு, புத்தியை சம்பாதிக்கணும்னு சொல்லி சொல்கிறார். இவங்ககிட்ட பழகுனா பிரச்சனை வருது, விலகி கொள்ள வேண்டும். மறுபடியும் அவங்ககிட்ட போயிட்டு பழகி மறுபடியும் நம்ம பிரச்சனைகளை நாம் சந்திக்கக்கூடாது. என்னுடைய ஊழியத்தின் பாதையில் அதை எனக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தார். சேர்ந்து ஊழியம் செய்யலாம், சேர்ந்து இருக்கலாம். அதுக்கு பிறகு அவங்க ஒரு கட்டத்தில் உண்மையான முகத்தை காமிப்பாங்க, நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. அதுக்கு பிறகு இப்போ பல வருஷங்கள் ஓடிடும். அவர்களை மன்னித்திருந்தாலும் கூட, அவர்களை பார்த்து நான் நேசித்தாலும் கூட சேர்ந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். வேண்டாம், பிரச்சனை வரும், ஏற்கனவே உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ விலகிக்கொள் என்று சொல்லி. இப்படி வாழ்க்கையிலே நாம் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். பிரச்சனைகளை நாமே விலை கொடுத்து வாங்கக்கூடாது, நாமளே இன்வைட் பண்ணக்கூடாது, நம்ம கவனமாக இருக்கணும். அதுக்கு தேவையான ஞானத்தை புத்தி ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. பிள்ளைகளுக்கு அதை நம்ம அழகாக கற்றுக் கொடுக்கணும். மகனே மகளே, பிரச்சனையை விலை கொடுத்து வாங்காத, இருக்கிற பிரச்சனையும் போதும், எதுக்கு போட்டு இதெல்லாம் உனக்கு தேவையா, உன் வழியில் போ, ஞானமாக நடந்துக்க, புத்தியாக நடந்துக்கன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கணும். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் பாருங்கள், அந்த மனுஷங்க என்ன செய்கிறாங்க, விட்டுறதுக்கெல்லாம் பிடுங்குறாங்க. இவர் கையில் நிறைய காசு வச்சுருப்பார், ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக போயிருந்துருக்கலாம், எல்லாத்தையும் பிடுங்குறாங்க. சரி, காசை பிடிக்கிட்டே அவரை விட்டுடலாம் இல்லையா, விட மாட்டேங்கிறாங்க. அவரை அடித்து நல்ல நையை படைச்சி எந்திக்க முடியாத அளவுக்கு கீழே விழுந்து ரத்தமாக ஓடுது. குற்றுயிரும் கொலையுரமாக போட்டு போனாங்களா. சாத்தான் இதுதான், அவன் திருடவும் கொள்ளவும் அன்றி வேறு எதுக்கும் வாரான். பிசாசு தான் வந்திருக்கிறான், சாத்தான் தான் வந்திருக்கிறான், அவன்கிட்ட பிடுங்குறான். அதனால் எத்தனையோ வருஷமாக சம்பாதிச்சு வச்சுருக்கலாம், இல்லைன்னா நல்ல பிஸ்னஸில் போட்டு பெரிய பணக்காரனாகவும் நினச்சிருக்கலாம், கனவுகளோடு வந்திருக்கலாம், 1000 கனவுகளோடு. எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் ஸ்பாயில் பண்ணி அவன்கிட்ட பிடுங்கி, ஐயோ தரமாட்டேன், விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சிருப்பார், தாடா அப்படின்னு சொல்லி அடித்து அவன்கிட்ட பிடுங்கி, அதோடு விடாமல் ஈவுறக்கம் இல்லாமல் அவரை அடித்து குற்றுயிருக்கு கொலையுரமாக போட்டு போனாங்க. எப்படிங்க முடியுது? அவர் என்ன பாவம் செய்தார்னு அவரை அடித்தாங்க? அவர் என்ன அக்கிரமம் செஞ்சாரும் செய்கிற அவரை குற்றுயிரும் கொலையுரமாக ஆகிட்டு போட்டாங்க. அன்றைக்கி ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஒருத்தர் செயின் போட்டுட்டு சந்தைக்கு ஒரு சவரி போகும்போது பைக்கில் வந்து தாலிச்சைனை பிடிச்சி இழுக்கிறாங்க. அது அக்க மாட்டேங்குது. உடனே அந்த தாலிச்சைனை பிடிச்சி இழுட்டு பைக்கில் போகிறத பின்னாலேருந்து பிடிச்சிட்டே போகிறான். அவங்களை தரன்னு இழுத்துட்டு போனாங்க, ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போய் ரொம்ப காயப்பட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. செயினை பிடுங்குற அட்டம்ப்டில் அந்த சகோதரி என்ன பாவம் பண்ணாங்க? அவங்கள தரன்னு இழுத்துட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன குற்றம் செய்கிறாங்க? பிரியத்துக்குரியவர்களே, களவு செய்கிறவர்கள் அந்த பணத்தை எடுக்கிறது மாத்திரமல்ல, நகை எடுக்கிறது மாத்திரமல்ல, சத்தம் கடிச்சுனா உடனே கொலை செய்வதற்கு துணிவதை பார்க்கிறோம். பிசாசானவன் வெறுமினன் திருட மாத்திரம் அவன் சொல்லாதபடி குத்தி விடு, கொலை செய்து விடு, அவர்களை காயப்படுத்தி விடு, அவர்களை குற்றியும் கொலையுரமா போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை ஏவுகின்றபடியினாலே இழப்பும் வருகிறது, இதுபோல காயங்களும் வருகிறது, ரெட்டிப்பான அடி எங்கே விழுகிறது என்று நான் காண்கிறோம். எனக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீ பணத்தை எடுத்துக்கிட்டே ஓகேப்பா, எதுக்கு அவரை அடித்து கொலையுரா போட்டேன்? அதுதான் என்னுடைய கேள்வி. இந்த உலகம் எவ்வளவு பொல்லாத உலகம், சாத்தான் எவ்வளவு பொல்லாதவனாக இருக்கிறான். அப்பாவிகளை அடித்து குற்றுயிரும் கொலையுரமா போட்டு அவங்க அப்படி பண்ணுறாங்க. சில வருஷங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவங்களில் பேப்பரில் இப்போ மறுபடியும் போடுறாங்க. இப்போ ஒரு குரூப் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி சென்னையில் வந்து நம்ம ஊர் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், இல்லைன்னா யாராவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வரவங்க லாட்ஜில் தங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்கள கரெக்டாக குறி வச்சு கண்டுபிடிச்சி வந்து, நாங்கள் இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்திருக்கோம், போலீஸ்லேருந்து வந்திருக்கோம், அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம், வரணும், நீ ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி பணத்தோடு அவங்கள கூட்டு போய் அவங்க பணத்தை பிடுங்கி, அது மாத்திரமல்ல அவர்களை தீ வைத்து கொலை செய்து தடயமே இல்லாதபடிக்கு
ஆக்கி இப்படி தொடர்ச்சியாய் பல சம்பவங்களை செய்தார்கள் என்று நான் பேப்பரில் வாசித்தேன். இந்த முக்கிய குற்றவாளி பணத்தை பிடுங்கி கொண்டு ஆதாரம் கிடைச்ச நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பணத்தையும் பிடுங்கிட்டு அவர்களை தீ வைத்து பெட்ரோல் ஊற்றி கொலை செய்து ஆதாரமே இல்லாமல் ஆக்கி போட்டான், கடைசியில் மாட்டிக்கொண்டான் என்று நான் வாசித்தேன். பணத்தை பிடுங்குற அவங்க அப்பா வீட்டிலேருந்து பணத்தை பிடுங்குற அவங்க பிஸ்னஸ் பண்ணு வந்திருக்காங்க. ஓகே, அது கொலை பண்ணணும், அவங்களை கொலை பண்ணணும், என்ன பாவம் செய்தாங்க? இதுபோல குற்றமற்ற இரத்தத்தை சிந்திக்கிறவர்கள் எத்தனை பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. இதே இந்த வரலாற்று பின்னணியை வாசிக்கும் போது சினிமா நடிகை ஒரு தன் தாயோடு தங்கியிருந்தார். டிரைவர், சமையல்காரர், அவருடைய மேனேஜர் 3 பேரை வேலைக்கு வச்சு நல்லா சாப்பாடு போட்டு வீட்டிலே வச்சுருந்தாங்க. வீடு கட்டுறதுக்கு பணம் சேர்த்து வச்சுருந்தாங்க, நகையை போட்டிருந்தாங்க. கேவலம் அந்த நகைக்காக, அந்த பணத்திற்காக அந்த 3 பேரும் ஒன்று சேர்த்து தாயையும் மகளையும் குத்தி கொலை செய்து ஒரு நாளிலே அந்த பணத்தை எடுத்துக்கொண்டார்களாம், நகையை எடுத்துக்கொண்டார்களாம். தன்னை நம்பி வீட்டில் வச்சுருக்காங்க, சாப்பாடு 3 நேரம் போடுறாங்க, அவங்களை கொலை செய்ய எப்படி மனம் வந்தது? பிரித்துக்குரியவர்கள், இந்த உலகத்தில் இது போல எவ்வளவோ செய்திகளை நாம் பார்க்கிறோம். மக்கள் தனக்கு பணம் கிடைக்கணும், தனக்கு நகை கிடைக்கணுங்கிறதுக்காக அப்பாவிகளை குத்தி கொலை செய்வதை பார்க்கிறோம். ஐயோ, தேவனுடைய பாதுகாவல் இல்லாமல் போனால் நாம் என்னவாகும்? நிர்மூலமாகி விடுவோம். இது பெரிய அநியாயமான காரியம் என்பதை இந்த பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வீட்டை விட்டு எவ்வளோ தொலைவில் ரோட்டில் குற்றுயிரும் கொலையுருமா உயிருக்கு போராடிட்டு இருக்காராம். பிரியத்துக்குரியவர்களே, அப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். பாருங்கள், லூக்கா 10வது அதிகாரம் 31ஆம் வசனம் முதல். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வெளியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடி ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆசாரியர்கள், லேவியர்கள் அந்த காலத்தில் ஊழியம் செய்கிறவங்க, அவங்க தற்செயலாக அங்கே வராங்க. ஒருவேளை சர்ச்சைக்கு போகணும், இல்லைன்னா பிரசங்கம் பண்ணணும், இல்லைன்னா கடவுளே பணியை செய்யணும், வேகமாக வராங்க. வர்ற வழியில் பார்த்தா அந்த ஆள் அடிபட்டு குற்றிரும் கொலையுரமாக கிடக்கிறான். இவனுக்கு என்ன நடந்தது, இவருக்கு என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு இப்போ தெளிவாக தெரியுது. ஏன்னா இந்த ரோட்டில் அடிக்கடி ஹைவே ராபரி அடிக்கடி இப்படி நடக்கும், அடித்து போட்டு போயிருக்காங்க, உயிருக்கு போராடிட்டு கிடக்கட்டும், நமக்கு ஊழியம் இருக்குது, நமக்கு வேறு பணி இருக்குது, நம்ம தேவையில்லாமல் போய் இவனுக்கு ஹெல்ப் பண்ண போய் நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க முகத்தை திருப்பிக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. ஐயா ஐயா என்னை காப்பாற்றுங்கன்னு ஒருவேளை அந்த ஆள் கூப்பிட்ருக்கலாம், ஹெல்ப்னு சொல்லியிருக்கலாம். வேண்டாம், எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, தேவையில்லாமல் கிடக்கிறான், என் புத்திக்கு தான் அடிபட்டுருப்பான், நமக்கு வேறு வேலை இருக்குது, இந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம இருக்கோம், நமக்கு சர்ச்சுக்கு போகணும், நமக்கு ஊழியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் போனாங்களாம். மனித நேயமற்றவர்களை காண்கிறோம். ஆசாரியர்கள், லேவியர்கள் என்று ஊழிய செயலை குறித்து ஆண்டவர் அங்கே எப்படி சொன்னார் என்று நான் காண்கிறோம். மனித நேயம் என்பது என்ன? ஆபத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் யாரென்றே தெரியாவிட்டாலும் கூட ஜாதி, மதம், இல்லைன்னா எந்த இனம் எதுவுமே வித்தியாசம் பார்க்காதபடிக்கு ஓடி சென்று உதவி செய்வதே அங்கே முக்கியமானதாக ஒன்றாக இருக்குது. கிறிஸ்தவம் என்பதே பிறருக்கு உதவி செய்வது தான். ஆபத்து காலத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வது, அதுதான் கிறிஸ்தவம். இந்த நாட்களில் இன்றைக்கி நான் காலையில் காலேஜுக்கு போகும்போது ஒரு கூட்டமாக இருந்தது. என்னென்னு பார்த்தா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிது, ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்குறாங்க, அதை கரெக்டாக அதில் ஸ்ட்ரெச்சரை வச்சு ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது நான் யோசிச்சுட்டு வந்தேன், இந்த ஆம்புலன்ஸ் என்பது எவ்வளோ ஒரு நல்ல காரியம். 10 வருஷத்துக்கு முன்னால் இப்படிலாம் கிடையாது. இப்போ அடிபட்டுச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸ் வந்து தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அடிபட்டு கிடக்கிறவங்களுக்கு கோல்டன் பீரியட், உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணும், இல்லைன்னா உயிர் போயிடும். கோல்டன் ஹவர்ஸ் அது எவ்வளோ ஒரு நல்ல சிஸ்டம் பார்த்தீங்களா? அடிபட்டு கிடக்கிறவங்க தூக்கி உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கிறது. பிரித்துக்குரியவர்களே, ஆபத்தில் ஒருத்தர் இருக்காருன்னா நம்ம அங்கே போகிறோன்னா கடவுள் நம்மை தான் அனுப்பி இருக்கிறார், நாம் தான் அவர்களுக்கு உதவி செய்யணும். குறைஞ்சபட்சம் 108க்கு ஃபோன் பண்ணி அவங்கள கூட்டு போங்கன்னா சொல்லணும். நாம் முகத்தை திருப்பிக் கொள்வோம் என்றால் ஆண்டவரை வெட்கப்படுபவராக இருப்பார், ஆண்டவர் நம்மை குறித்து துக்கப்படுபவராக இருப்பார். என்ன என் பிள்ளை, இது பூமியிலே உதவி செய்வதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பூமியில மனம் இறங்குவதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கொடுப்பதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். அரவணைப்பதற்காக, துக்கத்தில் இருப்பவர்களை ஆறுதல் படுத்துவதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எனக்கு என்ன, எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோ, எனக்கு என்ன, வேண்டாம். சுயநலத்தோடு வாழ்கிற எத்தனையோ பேர்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் காண்கிறோம். எனக்கு எனக்கு என்று சொல்லி வாங்கி வாழ்கிறவர்கள். ஒருபொழுதும் பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா அது எட்டிக்காயை போல் அவங்களுக்கு கசக்கும். தனக்கு எல்லாரும் உதவி செய்தால் இன்பமாக இருக்கும், பணியாரம் போல் இருக்கும், மைசூர் பாக்கு மாதிரி இருக்கும்.
பிறருக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்றால் அது எட்டிக்காயை போல கசக்கும் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். பிரித்துக்குரியவர்களே, மனம் இறங்குங்கள். அதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். எல்லாருக்கும் மனம் இறங்குங்க. இது நாடகமாக இருக்குமோ ட்ராமாவாக இருக்குமோ, இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே யோசித்து சந்தேகப்பட்டு அவங்க மனம் இறங்காமலே போயிடுறாங்க. இல்லை, மனம் இறங்குங்க. யோசிப்பு கதையெல்லாம் நான் வாசிக்கும்போது, பைபிளில் வாசிக்கும்போது, அவர் அண்ணன் தம்பியை பார்க்க கடைசியில் அழுதாருங்கும்போது என் கண்ணிலையும் கண்ணீராக வரும். எப்படி அது வருதுன்னு எனக்கு தெரியல. எத்தனை முறையும் வாசித்தாச்சு. ஆனால் யோசேப்பு எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு அழுதார். நான் தான் யோசேப்புன்னு அழுதுரு, எல்லோரும் கட்டி பிடிச்சார், முத்தம் கொடுத்தாருன்னு என் கண்ணிலையும் கண்ணீர் வரும். அங்கே எஸ்தர் ராஜாத்தி அழுது உபவாசம் செய்து ராஜாவை பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்கும்போது, எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும், என் ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் நான் தாரேன் சொல்லும் பொழுது, என்னை இப்படி எங்களை இந்த ஆமா இப்படி விற்றுட்டான், எங்களை ஆடு மாடு விற்கிற மாதிரி விற்றுருந்தா கூட நாங்கள் பொறுத்திருப்போம், எங்கள் உயிரே போகுது ராஜா, எங்கள் இனமே அழிய போகுதுன்னு அவங்க அந்த மன்றாடுவாங்க. அதை வாசிக்கும் பொழுதே என் கண்களில் கண்ணீராகி ஓடும். எனக்கு சின்ன வயதுலேருந்து இந்த இரக்கத்தை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். அந்த இரக்கத்தை கொடுத்து என்னை வளர்த்துருக்கிறார். எங்கள் அம்மா அந்த கதைகளை சொல்லுவாங்க. கீரிப்புள்ள தலையில் டம்மாலும் தண்ணியை போட்டு செத்து போச்சு, தம்பியை காப்பாற்றினதுக்கு அம்மா தப்பாக நினச்சி கீரிப்புள்ள தலை மேலே அந்த குடத்தை போட்டுறோம் செத்து போச்சு அப்படின்னு நான் கண்ணீர் விட்டு அழுவேன் என்று தாயார் சொல்லுவார். எனக்கு நேச்சுரலாகவே இறக்கம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஒருத்தருக்கு மனம் இறங்குறதுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆண்டவர் மனசை கொடுத்துருக்காரு. இதுதான் கத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம பிறருக்கு மனம் இறங்கணும்னா, பிறருடைய பிரச்சனை நம்முடைய பிரச்சனை மாதிரி நம்ம நினைப்போம்னா, அவங்களுக்கு ஆபத்தில் கூட இருப்போம்னா, நமக்கும் கூட ஆண்டவர் அப்படி செய்வார் என்பது தான் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய வெளியேற பெற்ற பாடம். You show mercy so that you will be shown mercy. உங்கள் உள்ளத்தில் இறக்கம் இருக்காங்கிறது ஆண்டவர் பார்ப்பார். இது மாதிரி காட்சிகளை காமிப்பார். மனம் இறங்குறியா நீ அப்படின்னு ஆண்டவர் சோதிச்சு பார்ப்பார். இந்த ஆசாரிய லேவியரும் பார்க்குறாங்க, பார்க்காத மாதிரி ஓடிடுறாங்க. ஆனால் மேலே இருக்கிற ஆண்டவர் அதை பார்த்துட்டாரு, அவங்களுக்கு தெரியல. அப்படி வாழ்க்கையில் மனம் இறங்குவோம். நம்ம மனம் இறங்குறதுனால நிறைய பேர் ஏமாற்றலாம், ஏமாளின்னு சொல்லலாம், கோமாளின்னு சொல்லலாம், சிரிக்கலாம், கூறுகட்டவன்னு சொல்லலாம். பரவாயில்ல, நம்ம மனம் இறங்குவோம். மனம் இறங்குறதுல நம்ம ஒரு நாளும் பின்வாங்க வேண்டாம். இவங்க 2 பேரும் போன உடனே இந்த இடத்துல 3ஆவதாக ஒருத்தர் வர பாருங்க. லூக்கா 10வது அதிகாரம் 33வது வசனம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் மேல் ஏற்றி சத்திரத்து கொண்டு போய் அவனை பராமரித்தான். பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஒரு சமாரியன், அதாவது இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த ஒரு மனிதன், அவர் வர்றார். பார்க்குற அடிபட்டு கிடக்கிற உயிருக்கு போராடுறாரு. காசை பிடிங்கிட்டாங்க, பாவம்னு தெரியுது. உடனே மனம் இறங்குறாரு, தான் வண்டியை விட்டு இறங்குறாரு. அந்த காயங்களை அப்படி சுத்திகரித்து அதில் கழுவி அதில் எண்ணெயை ஊற்றி அந்த திராட்சரசத்தை ஊற்றி கட்டு போட்டு, தலையெல்லாம் கெட்டு போட்டு தூக்கி தன்னுடைய வாகனத்து மேலே ஏற்றி பத்திரமாக அவரை அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தி ஆஸ்பத்திரி கூட்டு போகிற மாதிரி ஒரு சத்திரத்துக்கு கூட்டு போய் நல்லா கூடவே இருந்து அவரை பராமரித்தாரா. யாருன்னே தெரியாத இந்த ஆள், ஆனால் அவரை தூக்கி போய் கையால் தூக்கி எடுத்து வாகனத்தில் ஏற்றி அவர் நல்ல ஒரு சத்திரத்துக்கு கூட்டு போய் அவர் நல்லா படுக்க வச்சு அங்கே நிறைய பேர் அழைச்சிட்டு டாக்டர்லாம் கூட்டு வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சாப்பாடு கொடுத்து காயங்களை கட்டு போட்டு நல்லபடியாய் பராமரித்தாரா. சித்துக்குரியவர்களே, அந்த நல்ல சமாரியன் யாராக இருக்க முடியும்? நம்முடைய ஆண்டவர் இயேசு தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனிதர்களால் கைவிடப்பட்டு கிடக்கிற பொழுது, லேவியர்களும் ஆசாரிகளும் நம்மை கண்டு விலகி போகிற பொழுது, உற்ற தோழர்களும் குடும்பமும் நம்மை விட்டு விலகி போகிற பொழுது, நல்ல சமாரியனாக நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடி வரார், காயங்களை கட்டுறார். நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைங்கிறத உணர்றார், நமக்கு சுகம் தேவைங்கிறத உணர்றார். அவர் தொட்டு தூக்கி எடுத்து கழுவி எடுத்து நம்மை பராமரிக்கின்றார். ஆண்டவர் இயேசு நாம் ஆபத்து நேரத்தில் இருக்கும் பொழுது நம்மை தேடி வருகிற நல்ல தெய்வமாக இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா ஆண்டவர் நம்மை தேடி வரார். நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தால் கூட அங்கேயும் உங்களை தேடி வருவார். நைட் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் மாத்திரம் வியாதி நிமித்தமாக தூங்க முடியாமல், பிரச்சனைகள் நிமித்தமாக தூங்க முடியாமல் கவலையோடு உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களை தேடி வருவார்.
இருட்டுக்குள்ளே உங்களை தேடி வருவார், தொட்டு உங்களை ஆசீர்வதிப்பார், வியாதியிலிருந்து விடுதலை தருவார், புண்களை மறையச் செய்வார், கட்டியை மறையச் செய்வார், சேராத எலும்புகளை ஒன்று சேரும்படியை செய்வார், கிருமிகளை மறையச் செய்வார், வியாதியுடைய அகோரத்தை நீக்குவார். மகனே மகளே, இந்த பூமியில நீ வாழ்ந்திரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அக்கறம் நமக்கு அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. ஆண்டவர் நம்மை தேடி வருபவராக, நமக்கு உதவி செய்பவராக இருக்கிற நல்ல சமாரியனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி அல்லவா? ஆண்டவர் அடிக்கடி நினைவு கூறார், இந்த பிள்ளை நான் தான் உருவாக்குனேன், நான் தான் கிரியேட் பண்ணேன், இவனை நான் தான், என் பிள்ளையை கிறிஸ்டோபர் ராஜாவை நான் தான் கிரியேட் பண்ணேன். அது அடிக்கடி அவர் ரிமெம்பர் பண்ணுறாரு. அதனால் நமக்கு ஆபத்து வரும்பொழுது அவர் ஓடி வருகிறார், நம்மை காப்பாற்றுகிறாருங்கிற நல்ல செய்தி நல்ல சந்தோஷமாக நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களோ, ஒருவரும் உங்களுக்கு மனம் இறங்கலையோ, ஒருவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையோ, ஒருவரும் உங்களை புரிஞ்சு கொள்ளலையோ, தனிமையில் இருக்கீங்களா, வாடி நிற்கீங்களா, வியாதிப்பட்டு ஒரே ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிட்டாங்களா, என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கீங்களா, இயேசு உங்களுக்கு மனம் இறங்குவார். சமீபத்தில் ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை மறக்கவே முடியாது. ஒரு சிஸ்டருடைய வீட்டுக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ண போயிருந்தோம். அப்போ அவங்க கூட பிற சகோதரி உடம்பு சரியில்லாமல் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க, இந்த 2 தெரு தள்ளி தான் அவங்க இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நான் அங்கேருந்து கிளம்பி காரை விட்டுட்டு உள்ளே நடந்து போகணும். அவங்க வீடு தெரியும், அதனால் ஜெபம் பண்ண போனால் கதை பூட்டி கிடக்குது. ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே கொண்டு போயிட்டாங்களா? நான் ஃபோன் பண்ணால் இல்லை உள்ளே தான் இருக்காக்கா, கதை தட்டுங்க, தட்டி பார்த்தாச்சு, திறக்கவே இல்லை. பிறகு என்னென்னு சொல்லி விசாரித்தா அவருடைய கணவர் இறந்துட்டாங்க. அந்த சகோதரிக்கு பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு பிள்ளை வெளியூரில் இருக்குது, இன்னொரு பையன் அவன் வேலைக்கு போகும்போது மரண தருவாயில் இருக்கிற அம்மா வச்சு பூட்டிட்டு போயிடுறான். கதவு திறந்துருந்தால் யாரும் சாப்பாடு கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, உயிர் சீக்கிரம் போகாது. அதனால் கதவு பூட்டிட்டு போயிட்டாலும் சீக்கிரமாக செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கதவு பூட்டிட்டு போயிடுறான். ஜெபம் கூட பொண்ணை போக முடியல. இந்த உலகத்தில் இப்படிலாம் பிள்ளைங்க இருப்பாங்களா என்று நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவங்க சொன்னாங்க, உயிரோடு இருக்கிற வரைக்கும் நெய் தோசையாக என் சௌகரி போட்டு கொடுப்பா, இப்போ அவள் மரணப்படுக்கையில் இருக்க பிள்ளைகளும் கவனிக்கவே மாட்டேங்குதியா. ஒருவேளை இன்றைக்கி நீங்களும் கூட இதுபோல் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இருக்கலாம், யாருமே ஹெல்ப் பண்ணாமல் அப்படி உங்களுக்கு கைவிட்டு விட்டுருக்கலாம். இயேசு உங்களை தேடி வருவார். ஊழியக்காரன் வெளியேருந்து ஜோமிட்டு போக முடியும், அவ்வளோதான். ஆனால் இயேசு பூட்டிய கதவுக்குள்ளும் செல்ல வல்லமை படைத்தவர். உள்ளே போய் தடவி கொடுத்து அந்த வியாதியை நீக்கி எழுந்துரு, உயிர் வாழ் அப்படின்னு சொல்லி உயிர் கொடுக்கிறவர், புது வாழ்வு தருபவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. நான் வெளியே வந்து கண்ணீரோடு ஜெபிச்சு வந்தேன், நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுங்க, உயிர் போயிடக்கூடாதப்பா. கைவிடப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்தாலும், டாக்டர்ஸை கைவிட்டு இருந்தாலும் சரி, இயேசு உள்ளே வருவார், தேடி வருவார், புது வாழ்வு தருவார். கடன் பிரச்சனைகள் எல்லாராலும் கைவிடப்பட்டு நிற்கலாம், தவறு செய்ததுனால கண்டுபிடிக்கப்பட்டு கைவிடப்பட்டு தனிமையில் நிற்கலாம். இயேசு தேடி வருவார், மனம் இறங்குவார், ஆசீர்வதிப்பார். இது மனுஷனுக்கு அப்படி ஒரு ஏற்பாடு அவர் பண்ணுறார் பாருங்க. லூக்கா 10வது அதிகாரம் 15வது வசனம் 35வது வசனம். மறுநாளில் தான் புறப்படும் பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாயிலும் இவனிடத்துக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். செட்டில் பண்ணிட்டு போகிறார், எல்லாத்தையும் கொடுத்துறாரு. பார்த்துக்க, இதெல்லாம் செய், காசு வச்சுக்க, இதெல்லாம் என்கிட்ட கேள், நான் தருவேன். செட்டில் பண்ணிடுறாரு, இருந்தால பத்திரமா பாதுகாத்துக்கிறார். உங்களையும் ஆண்டு செட்டில் பண்ணுவார். அதுதான் இந்த நல்ல செய்தி. உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதெல்லாம் க்ளீனாக செய்வார். வீடு தேவையா, வீடை செட்டில் பண்ணிடுவார். சுகம் தேவையா, சுகத்தெல்லாம் க்ளீனாக கொடுத்துட்டு, வேலை தேவை, இல்லைன்னா ஆட்கள் தேவை, இல்லைன்னா மனைவி தேவை, புருஷன் தேவை, பிள்ளைங்க தேவை, எல்லாத்தையும் கொடுத்து செட்டில் பண்ணுவார். அதுதான் நல்ல செய்தி. எல்லாருக்கும் செட்டில் பண்ணுறவர் தகப்பன் தான் செட்டில் பண்ணுவார். இவர் போகும்போது காசை கொடுக்குறாரு, வச்சுக்க, பார்த்துக்க, மேலே என்ன நான் என்ற கேள்வி தாரேன். உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார், உங்களை செட்டில் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் நிற்கதியாக நிற்கிற உங்களை செட்டில் பண்ண வைத்து சந்தோஷமாய் வாழ வைப்பார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு அஜபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட எவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை கேட்டோம். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோதனம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, மனம் இறங்குகிற தெய்வமே உமக்கு நன்றி. இந்த உலகத்து மக்கள் மனமே இறங்க மாட்டாங்க, மூஞ்சி திருப்பிக்குவாங்க, ஓடி போயிடுவாங்க, ஆபத்தில் கைவிட்டுருவாங்க. ஆனால் நீங்கள் எங்களை தேடி வந்து எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்களை சுகமாக்குற கர்த்தர், யெகோவா ராஃபா. அது மாத்திரமே சுகமாக்கணும் போகிற எங்களை செட்டில் பண்ணுறவருங்கப்பா. எங்களுக்கு என்ன செஞ்சு எங்களை எப்படி செட்டில் பண்ணணும் உங்களுக்கு தெரியும்ப்பா. எங்களுக்கு என்ன தரணும்னு உங்களுக்கு தெரியும், தகப்பனே உங்களுக்கு தெரியும்ப்பா. அது செய்கிற தெய்வம், அதற்காக நன்றி. இப்படி வார்த்தைகள் எவ்வளவு எங்களுக்கு ஆறுதலாக,
தேர்தலாக எங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு சமாதானத்தை ஏற்படுத்துகிறவைகளாக இருக்கிறது. அதற்காக நமக்கு நன்றியப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரை வியாதிப்பட்டு குற்றரும் கொலையுருமாய் கிடக்கிற அநேகர் உண்டு. திருடன் கொள்ளவும் அழிக்குமே என்று எதுக்கும் வாராம்ப்பா. இது மாதிரி அப்பாவிகளை அடித்து கொன்று அவர் நகைகளை பிடுங்குகிற, அவருடைய சொத்துக்களை பிடுங்குகிற எவ்வளவோ பொல்லாத மக்கள் இந்த பூமியில் வசிக்கிறாங்க. நீங்கள் தான் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். நீங்கள் தான் பாதுகாவல், வரை யாரும் பாதுகாவல் கிடையாது. கத்த நகரத்தை காவராயில் காக்களுடைய பிரயாசம் விருதா என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கத்தாவை மனமிறங்கி எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரை ஸ்தோத்திரம். என்ன வியாதியாக இருந்தாலும் சுகமாக்குங்க. எவ்வளவு அகோரமாக இருந்தாலும் அதை அப்படியே தனியே பண்ணுங்க. குற்றுயிரும் கொலையுரமாக கிடக்கிறவங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்து அவங்களை வாழ வைங்கப்பா. இறைவா, இந்த நாளிலும் கூட என்ன நிலைமையில பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களை சந்திங்க. வியாதிகளை மாற்றி போடுங்க. புது வாழ்வு தாருங்க. மரண கண்ணிகள் தெரித்து போகட்டும். சாப்பிட முடியல, தூங்க முடியல, நடக்க முடியல, வேலைக்கு போக முடியல, எதையுமே செய்ய முடியலன்னு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இழந்து போன பலனை தர வேண்டும். வாழ வைக்க வேண்டும். புது வாழ்வு தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பண நெருக்கடியில் இருக்கிறவங்க, என் பணத்தை பிடுங்கிக்கிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, ஐயோ எல்லாம் போச்சு, நான் என்ன பண்ணுவேன் தவிக்கிறவர்களுக்கு சுகம் போச்சு, என் வாலிபம் போச்சு, அழகு போச்சு, என்னை ஏமாற்றிட்டாங்க, என் நகையை பிடுங்கிக்கிட்டாங்க, எத்தனையோ தவிக்கிறாங்க. அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் தப்பு வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை இங்கே பலப்படுத்துங்க. ஆண்டவரை ஸ்திரப்படுத்துங்க. உதவி செய்யுங்க. கண்கள் வெளியில் கண்ணீரை தொடங்கப்பா. வேலை இல்லாத பிள்ளை வேலைகளை தாருங்க. பிஸ்னஸ் இழந்து போனவங்க மறுபடியும் அந்த வசதிகளை தாருங்க. பிஸ்னஸை தாருங்க. நிரந்தரமான வருமானத்தை தாருங்க. இழந்து போன சொத்துக்களை திருப்ப தாருங்க. பிள்ளைகளை இழந்து போனவங்க மறுபடியும் பிள்ளைகளை தாருங்க. வாலிப பிள்ளைகள் மொபைல் ஃபோன்லேயும் போதை பழக்கங்கள்லையும் பைக்லேயும் அடிமைகளாக இருக்காங்க. தகப்பனே அழிந்து போய்விடாதபடி ரசிங்க. தாய் தகப்பனுடைய கண்ணீரை கண்டவர்களுக்கு உதவி செய்யுங்க. பல வருஷம் வீட்டை விட்டு எங்கேயோ போயிருக்காங்கன்னே தெரியாது. அந்த பிள்ளைகள் திரும்பி வரும்படியாக செய்யுங்க. ஆண்டவரை பெற்றோருடைய கண்ணீரை காணுங்க. அப்பா, என் பிள்ளைக்கு திருமணமாகலையே, குழந்தையிலேயும் தவிக்கிறவர்களுக்கு ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்யுங்க. வீடுலேயும் தைக்கிற வீடுகளை தாருங்க. நிலம் விற்றாதான், இந்த வீடு விற்றாதான் எனக்கு இது செய்ய முடியும்னு பொருத்தனையோடு ஜபிக்கிறவர்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. தனிமையில் இருக்கிற பெண்களுக்காக ஜபிக்கிறோம், உதவி செய்யுங்க. வயதானவர்களுக்காக ஜபிக்கிறோம், கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. கவர்மெண்ட் ஜாப் வேணும், டிரான்ஸ்ஃபர் வேணும், சம்பளம் வேணும், விசா வேணும், ப்ரொமோஷன் வேணும் சொல்கிற ஒவ்வொருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா மக்களும் சமானமாய் வாழட்டும். இந்த தாய் திருநாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு ஜபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களையும், அனைத்து மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக ஆண்டவரை அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிற, நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கிற, காணிக்கிற, ஜெபத்தாலை தாங்குகிற நல்ல உள்ளங்கள் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அடைக்கலான்குரிய முதியோர்களிடத்தில் தங்க அநேக முதியோர்கள் அழைத்து கொண்டு வார். அங்கே வேலை செய்ய நல்ல உள்ளம் படைத்து அழைத்து கொண்டு வார். ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, விசேஷ சகல உபகாரங்களையும் ஒரு பொழுது மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அந்யோன்யமில்லாத பிரசன்னம் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்களிலும் வைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. நான் அறிவேன் உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, உம்மாவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம்மாவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆட்கொண்டு இணைந்து சொல்லுங்க, உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு
உம்மை யாரென்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்தில் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் நம் துணையாய் வருகிறவர். அல்லேலூயா. உம் வார்த்தையின் திருவுணவாய் வளமாய் காப்பவர். இணைந்து சொல்லுங்க, உம் வார்த்தையின் திருவுணவாய் வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யாரென்று நான் அறிவேன்.